கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்கள் எழுதிய மோட்ச பயண புத்தகத்தின் பாகம் 2 இன்றைக்கு நாம் பார்க்க போவது பகுதி 56 மன்னிப்பு, பகுதி 57 கூடத்தில் உரையாடல், பகுதி 58 கண்களுக்கு இனிய கனிகள். 55ஆம் பகுதியில் மயக்கமடைந்த இரக்கத்தை கரம் பிடித்து உள்ளே அழைத்து வந்தார். அதற்கு பிறகு பகுதி 56 மன்னிப்பு. இவ்வாறாக கிறிஸ்தினாலும் அவரது பிள்ளைகளும் இரக்கமும் ஆண்டவரால் குறுகிய வாசலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அவர் அவர்களிடம் அன்பான வார்த்தைகளை பேசினார். ஒருவர் இரக்கத்திற்கு மறிக்கொழுந்து கொடுத்து அவளது சோர்வை போக்கினார். நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மெய்யாகவே மனம் வருந்துகிறோம், எங்களை மன்னிக்க கெஞ்சுகிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான உங்கள் ஆலோசனையை தர வேண்டுகிறோம் என்று பயணிகள் கேட்டுக்கொண்டார்கள். வார்த்தைகளாகிய எனது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் உங்கள் மன்னிப்புக்காக நான் நிறைவேற்றின கிரியைகள் மூலமாகவும் உங்களுக்கு நான் மன்னிப்பை அருளுகிறேன் என்று கூறிய ஆண்டவர் பயணிகள் மகிழ்ச்சி அடையும்படியாக அநேக அன்பான வார்த்தைகளையும் அவர்களுடன் பேசினார். பின்னர் பயணிகள் சற்று நேரம் ஓய்வெடுக்கும்படி அவர்களை ஒரு அழகிய கூடத்திலே விட்டுச் சென்றார். அவர்கள் அங்கே அமர்ந்து உரையாடத் தொடங்கினார்கள். பகுதி 57 கூடத்தில் உரையாடல். கிறிஸ்தினால் சொன்னால் இங்கே நாம் வந்து சேர்ந்தது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? அதற்கு இரக்கம், உன்னை விட அதிக மகிழ்ச்சி அடைபவள் நான் தான். வாசலில் நின்று தட்டும்போது ஒருவருமே பதில் கொடுக்கவில்லை என்றவுடனே நான் என்ன பாடுபட்டு விட்டேன் தெரியுமா? எனது ஆவி ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தபடியால் எப்படி மறுபடி தட்டினேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றால், அந்த நாய் வேறு பயங்கரமாக குறைத்துக் கொண்டிருந்தது. நான் பலமாக கதவை தட்டியதால் ஆண்டவர் கோபமடைந்தாரா என்று வினவினாள் இரக்கம். அதற்கு கிறிஸ்தினால், இல்லை, அதை அவர் ஒரு குற்றமாக எண்ணாமல் புன்னகை செய்தார். நீ செய்த காரியம் அவருக்கு பிரியமாக இருந்தது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு நாயை ஏன் வளர்க்கிறார்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்றால் கிறிஸ்தினால். அதற்கு இரக்கம், எனக்கும் அது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் மறுபடியும் வரும்போது ஏன் இப்படி ஒரு பயங்கரமான நாயை வளர்த்து வருகிறார் என்று அவரிடமே நான் கேட்பேன். தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டாரே. அது சரிதான், கேளுங்கள் அக்கா, அந்த நாயை கொன்று போட்டாலும் சரிதான். மறுபடியும் நாங்கள் வெளியே போகும்போது அந்த நாய் ஓடி வந்து கடித்து விடுமோ என்று பயம் இருக்கிறது என்றார்கள் குழந்தைகள். அப்பொழுது அவர்களை பார்க்கும்படி ஆண்டவர் அங்கே வந்தார். இரக்கம் தனது முகம் தரையில் பட கீழே விழுந்து அவரை வணங்கினாள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள உம்மிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தயவாய் எனது பேச்சுக்கு செவி சாய்க்கும்படி வேண்டுகிறேன். இந்த இடத்துக்கு வரும் பெண்களும் பிள்ளைகளும் பயத்தால் திரும்பி ஓடும்படி ஏன் இவ்வளவு பயங்கரமான ஒரு நாயை வைத்திருக்கிறீர்கள் என்று பணிவுடன் கேட்டாள். அந்த நாய்க்கு சொந்தக்காரன் வேறு ஒருவன், நாயும் அவனுடைய இடத்தில் தான் இருக்கிறது. அந்த நிலம் பக்கத்தில் இருக்கிறது. அவன் தன் நாயை எல்லை ஓரத்தில் கட்டி வைத்திருக்கிறான். அந்த நாய் இந்த குறுகிய வாசல் மதில் வரை வந்து இங்கே வருபவர்களை பார்த்து குறைக்கிறது. இதனால் எத்தனையோ பயணிகள் பயந்து போயிருக்கிறார்கள். மோட்ச பயணிகளை குறுகிய வாசலுக்குள் வரவிடாமல் பயமுறுத்தி தடுப்பதே அந்த நாயின் சொந்தக்காரனின் நோக்கம். சில பயணிகளை அவை துன்புறுத்தியதும் உண்டு. ஆனால் அந்த நாய் பயணிகளை வீழ்த்தி விடாதபடி நான் காப்பாற்றுகிறேன். என்னால் கிரயத்துக்கு வாங்கப்பட்ட பெண்ணே, என்னை தேடி வரும் எவரையாவது தடுப்பதற்கு அந்நிய வீட்டில் உள்ள ஒரு நாய்க்கு நான் இடம் கொடுப்பேனா? இத்தகைய எதிரியின் சோதனைகளுக்கு நீ பயப்படலாமா? என்னை நம்பியிருப்போரை சிங்கத்தின் வாயிலிருந்தே காப்பாற்ற எனக்கு வல்லமை உண்டென்பதை நீ மறந்துவிட்டாயா என்று ஆண்டவர் அவளை மென்மையாக கடிந்து கொண்டார். தனது அறியாமைக்காக தன்னை மன்னிக்கும்படி இரக்கம் கேட்டுக்கொண்டாள். அப்பொழுது கிறிஸ்தினால் தங்கள் பயணத்தை குறித்தும் மோட்சத்திற்கு செல்லும் வழியை குறித்தும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். இயேசு கூறினார், யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாகம் 58 பகுதி 58 கண்களுக்கினிய கனிகள். ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுத்து களைப்பை போக்கினார். அவர்களுடைய கால்களை கழுவினார். தமது அடிச்சுவடுகளில் நடக்கும்படி அவர்களை வழிநடத்தினார். பின்னர் அவர்கள் பாடல் பாடியபடியே தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். பயணத்தின் களைப்பை போக்கும் விதமாக இனிமையான காற்று வீசிக்கொண்டிருந்தது. கிறிஸ்தினால் ஒரு பாடலை பாடத் தொடங்கினாள். நான் பயணம் புறப்பட்ட நல்ல நாள் வாழ்கவே, என்னை பயணம் புறப்பட ஏவிய என் நேசரும் வாழ்கவே. நித்திய வாழ்வு வாழ எத்தனை ஆசைப்பட்டேன். தாமதமே இன்றி அதை தேடியே ஓடுகிறேன். கண்ணீரெல்லாம் மறைந்து இன்பம் தோன்றுமே, கடின பயம் மறைந்து நல்ல விசுவாசமாகுமே. அதோ பின்னாளில் வருகின்ற வெற்றி இதோ இந்நாளில் உறுதியாய் தெரிகிறதே. இவ்வாறு பாடியபடியே அவர்கள் பயணமாயினர். அவர்கள் சென்று கொண்டிருந்த குறுகிய பாதையின் மதில் சுவருக்கு மறுபக்கம் ஏற்கனவே அவர்களை பயமுறுத்திய நாயின் சொந்தக்காரரின் நிலம் இருந்ததல்லவா? அங்கிருந்த தோட்டத்தின் மரங்களின் கிளைகள் பாதைக்கு மேலாக நீண்டிருந்தன. அவற்றில் கண்ணை பறிக்கும் அழகான பழங்கள் பழுத்து தொங்கின. அவ்வழியே செல்லும்
செல்லும் பயணிகள் சில வேளைகளில் தங்கள் கண்களின் இச்சையால் அந்த பழங்களை பறித்து தின்று ஆபத்தில் சிக்கிக் கொள்வதுண்டு. கிறிஸ்தினாளின் பிள்ளைகளும் அந்த பழங்களை பார்த்து ஆசை கொண்டார்கள். அவற்றை பறித்து தின்னவும் தொடங்கிவிட்டார்கள். அவை பறிப்பதற்கு எளியதாகவும் உண்பதற்கு இன்பமாகவும் உலகத்தின் தகாத இச்சையைப் போலவே இருந்தன. கிறிஸ்தினாள் தன் பிள்ளைகளை கண்டித்தாள். பிள்ளைகளே, அவை நம் ஆண்டவரின் விரோதிக்கு சொந்தமானவைகள் அல்லவா, அவற்றை பறித்து உண்ணக்கூடாது என தடுத்தாள். அவர்கள் ஆபத்து ஏதுமின்றி அந்த இடத்தை கடந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் குறுகிய வாசலிலிருந்து 2 அம்பு எய்யும் தூரத்தில் செல்லும்போது அவர்களுக்கு எதிராக 2 தீய உருவங்கள் வருவதை கண்டார்கள். இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணிங்கள். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.